திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 857, அதிகாரம் இகல். இது ஒரு இராமாயண நிகழ்வு. தசரத மகாராஜாவினுடைய மகனான ராமன் சிறுவனாக இருந்தபோது சிறு சிறு விளையாட்டுகளில் ஈடுபட்டு துள்ளி மகிழ்வான். ஒரு சமயம் அரண்மனை தோட்டத்தில் சிறிய வில்லில் மண் உருண்டைகளை வைத்து எதிரில் காணும் பொருள் மீது ஏது விளையாடிக் கொண்டிருந்தான். அச்சமயத்தில் கைகேயின் தாதிகள் குளத்திலிருந்து நீர் எடுத்துக்கொண்டு அந்த பக்கமாக வந்து கொண்டிருந்தனர். அவர்களுள் மந்தாரை என்பவளும் இருந்தாள். அவள் முதுகு சற்று கூன் விழுந்து இருந்தது. அதனால் அவளை கூனி என்று கூறுவர். சிறுவன் ராமனின் பார்வையில் மந்தாரையின் கூன் தென்பட்டது. உடனே அந்த கூன் மீது படுமாறு ஒரு மண் உருண்டையை எய்தான். மந்தாரை இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. மண் உருண்டை தன் மீது விழுந்ததும் சற்று நிலை தடுமாறினாள். அப்போது அவள் வைத்திருந்த குடம் நழுவி தரையில் விழுந்து விட்டது. அதைக் கண்ட மற்ற தோழிகள் கைகுட்டி நகைத்தனர். மந்தாரைக்கு இது அவமானத்தையும் வேதனையும் உண்டாக்கியது. இந்த காரியத்தை செய்தது யார் என்று திரும்பி பார்த்தால் அப்போது ராமன் தன் இலக்கை நோக்கி அடித்து விட்ட மகிழ்ச்சியில் இருந்தான். இது மந்தாரைக்கு மேலும் ஆத்திரத்தை மூட்டியது. இருந்தாலும் அரசகுமாரன் என்பதால் அவனை தட்டி கேட்க முடியாமல் வாயெடுத்து போனாள். தனக்கு ஏற்பட்ட அந்த அவமானத்தை அப்போது பொறுத்து கொண்டாள். ஆனால் ராமன் மீது ஏற்பட்ட வெறுப்புணர்ச்சி மட்டும் மாறவே இல்லை. அவனை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டால் அதன் விளைவாகவே ராமரின் பட்டாபிஷேகத்தின் போது கைகேயியை நயவஞ்சமாக தூண்டிவிட்டாள். ராமனுக்கு பதிலாக கைகேயின் மகன் பரதனுக்கு முடிசூட்ட வைத்தால் ராமர் வனவாசம் செல்லவும் காரணமானாள். பகை உணர்வு கொள்ளும் தீய அறிவுடையவர்கள் வெற்றிக்கு வழிகாட்டும் உண்மை பொருளை அறிய மாட்டார்கள் என்பதை மிகழ்மேவல் மெய்ப்பொருள் காணார் இகழ்மேவல் இன்னா அறிவினவர் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பகை உணர்வு அழிக்கும், நட்புணர்வு ஆக்கம்.